வணக்கம் everyone. Hi hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பேஸ்ட்ரி கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பேஸ்ட்ரி கிரீம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நான் 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீடியோஸ் பாஸ் பண்ணி நீங்க இன்கிரிடியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மொத்தமாக தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 தான். அதில் சுகர் வந்து நம்ம 2 வாட்டி எடுத்துருப்போம். ஒன்று கேஷ் சுகர், அப்புறம் நார்மல் சுகர் தான். நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸோட குவான்டிட்டி எவ்வளோன்னு உங்களுக்கு அமைச்சிடறேன். மில்க் வந்து 3 லிட்டர் எடுத்திருக்கேன். அடுத்ததான் நார்மல் சுகர் 343 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்மண்ட் பவுடர் 137 கிராம் எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட் பவுடர் பதிலாக நம்ம கேஷ்நட் பவுடரும் யூஸ் பண்ணலாம். பட்டர் வந்து 500 கிராம். அதுக்கப்புறமா இது வந்து கேஸ்டர் சுகர் இல்லைன்னா நீங்கள் சுகரை வந்து நல்லா அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக் யோக் வந்து 500 கிராம் எடுத்துக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் வந்து 180 கிராம். அடுத்து வெனிலா எசன்ஸ் வந்து 4 மூடி எடுத்துக்கோங்க. சின்ன மூடியில் 4 மூடி எடுத்தால் போதும். இவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ். மொத்தமாக உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம எக்கு வந்துட்டு மொத்தமாக உடச்சி வச்சுக்கலாம். 500 கிராம் நான் எடுக்கிறேன். எக்கு வந்துட்டு நான் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிற வெள்ளை முட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட்ரி கிரீம் வந்து நல்லா தான் வரும். நீங்கள் இந்த நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் நார்மலாக நம்ம ஸ்டோரில் எந்த முட்டை கிடைக்குதோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எக் யோக் எடுத்துக்கோங்க. எக் யோக் மட்டும் 500 கிராம் எடுக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மில்க் வந்து 3 லிட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்ரி கிரீம் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் மில்க் 3 லிட்டர் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 3 லிட்டர் வந்து அப்படியே ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கம்மியாக வேணும்னா நீங்கள் அந்த மில்க் வந்து டிவைட் பண்ணி மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அதே மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக் யோக்கும் கேஸ்டர் சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கேஸ்டர் சுகரும் எக் யோக்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆனால் நீங்கள் பீட் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த சுகர் வந்து எக் யோக்கோட மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சா போதும். அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணீங்கன்னா போதும். மிஷின் வச்சு பீட் பண்ணிடாதீங்க. ஹேண்ட் பீட்டர், அதாவது ஹேண்ட்லேயே பீட் பண்ணிக்கோங்க. அது போதும். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ண வேணாம். ஹேண்டில் விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஃபயர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 லிட்டர் ஊற்றுற மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 லிட்டர் எடுத்து வச்சிருக்கோம் மில்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணோன்னே அதுக்கப்புறமா பட்டரும் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் வந்துட்டு நல்ல பட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த பிராண்டையும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்துட்டு எப்படின்னா 2 இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்னொரு இடம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு காமிச்சு தரேன். இப்போ வந்துட்டு நம்ம நார்மல் சுகர், இது வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சுகரை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படியும் மெல்ட் ஆக தான் போகுது. இதுக்கு நீங்கள் கேஸ்டர் சுகரை யூஸ் பண்ண வேணாம். கேஸ்டர் சுகர் வந்துட்டு எக் யோக்கு கூட மிக்ஸ் பண்ணும் போது மட்டும் கேஸ்டர் சுகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா கேஸ்டர் சுகர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா எக் யோக்கு கூட அப்போ தான் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி அது மெல்ட் ஆயிரும். நீங்கள் நார்மல் சுகர் எடுத்தீங்கன்னா தெரியா வந்துடும். அதனால எக் யோக்கு கூட மிக்ஸ் பண்ணும் போது மட்டும் கேஸ்டர் சுகர் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னேன் இல்லைங்களா, எக் யோக்கும் கேஸ்டர் சுகர் மிக்ஸ் பண்ணுங்கன்னு. அப்போ மட்டும் உங்களுக்கு கேஸ்டர் சுகர் இல்லைனா கூட நீங்கள் சுகரை வந்து நல்லா அரைச்சி அந்த எக் யோக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா கரைஞ்சிரும். இதில் வந்துட்டு நம்ம நார்மல் சுகர் வந்து மில்கில் போடுறோம். இப்போ வந்து பட்டரு, மில்க்கு, சுகர் 3மே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்மண்ட் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்மண்ட் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேஷ்நட் பவுடர் எடுத்துக்கோங்க. கேஷ்நட் பவுடர் நல்லா அரைச்சி அது யூஸ் பண்ணிக்கோங்க. கேஷ்நட் பவுடர் போட்டாலுமே பேஸ்ட்ரி கிரீம் நல்லா தான் வரும். என்ன குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம ஆல்மண்ட் பவுடர் போடுறதுக்கு பதிலாக கேஷ்நட் பவுடர் போடுறோம். இது நீங்கள் பாயில் பண்ணும் போது பட்டர் போடாமல் நான் அடுத்ததாக வந்து மிக்ஸ் பண்ணும் போது எந்த இடத்துல பட்டர் போடணும்னு சொல்கிறேன் பாருங்க. அப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஷைனிங் நல்ல இது கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த பேஸ்ட்ரி கிரீம் வந்து ஒரு ஃபில்லிங்காக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து பட்டர் வந்து டைரெக்டாக மில்கில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இதே பட்டரை மில்கில் இப்போ ஆட் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். நான் வந்து எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு நல்ல திக்னஸும் கூட கிடைக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மில்க் வந்து பாயில் ஆகிட்டே வருது. மில்க் பாயில் ஆகும் போது இடையில வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடிபிடிக்காம இருக்கணும். ஏன்னா நம்ம ரா மில்க் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதனால பட்டரும் இப்போ சுகரும் ஆட் பண்ணனால மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா சீக்கிரமா கரைஞ்சிரும். இப்போ நம்ம மில்க் வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமை வச்சுட்டு நீங்கள் ஆல்மண்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் பவுடர் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. கேஷ்நட் பவுடர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நல்லா அரைச்சிட்டு அதையும் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம ஆல்மண்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஃபயர் வந்து ஏற்றி வச்சு கொஞ்சம் வந்து மில்க் வந்து பாயில் ஆகணும். அந்த ஆல்மண்ட் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மில்க் கூட வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் ரொம்ப பாயிலாக இருக்கறனால உடனே போட்டு மிக்ஸ் பண்ணாமல் விட்றாதீங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க பவுடர் வந்துட்டு அப்படியே அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றோம். அதனால கையில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எக் யோக்கு கூட கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல நம்ம கார்ன்ஃப்ளவரும் வந்து ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து 180 கிராம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் யோக்கு சுகரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ அது கூடயே வந்துட்டு கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அடுத்ததாக வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு 4 மூடி சொல்லியிருப்பேன். வெனிலா எசன்ஸ் நான் தனியாக கிளாஸில் எடுத்து வச்சிருப்பேன் இல்லைங்களா, நான் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுவும் வந்துட்டு இந்த எக் யோக்கு கூடயே ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ், அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாயில் ஆகிற மில்கில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணாலும் பேஸ்ட்ரி கிரீம் வந்து அடி பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா விஸ்க் எடுத்து சைடு எல்லாமே நல்லா இது பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ண வேணாம், கம்மியான ஃப்ளேமில் இருக்கணும். ஆனால் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் வச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னே ரொம்ப பாயில் ஆகும். கையும் ரொம்ப பக்கத்தில் வைக்க வேணாம், அது பாயில் ஆகும் போது உங்கள் கையில் தெரிச்சிரும். அதனால ரொம்ப பொறுமையாக ஆட் பண்ணும் போது ஆட் பண்ணிட்டே நீங்கள் வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மில்க் வந்து அடி பிடிக்க கூடாது. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிருக்கனால உடனே அடி பிடிச்சிரும். நான் எதுக்கு இதை மறுபடியும் சொல்றேன்னா, 2-3 வாட்டி நானே பண்ணும் போது மிஸ்டேக் ஆயிருக்கு. அதனால தான் சொல்றேன். எக் யோக்கு எல்லாம் ஆட் பண்ணும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது வந்துட்டு நல்லா பாயில் ஆகணும். இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிருச்சு. அதுக்கப்புறமும் நம்ம லைட்டாக ஃப்ளேம் வச்சு ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ் அப்படியே பாயில் ஆகி மேலே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பாயில் ஆக விட்டு நம்ம அப்படியே நல்லா இது விஸ்க் வச்சு நல்லா கொஞ்சம் குக் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து நல்லா திக்காகும். கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே இறக்கிறாதீங்க, அது வந்துட்டு அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். இதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாயில் ஆனதை வந்துட்டு அப்படியே ஹீட்டோடையே எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ண போறோம். ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. கோனிக்கல் ஸ்ட்ரெயினர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு மொத்தமாக இதை வடிகட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் விஸ்க் இல்லைன்னா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி அதில் உள்ளது எல்லாமே வடித்து எடுத்துட்டு விஸ்க் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணுறது வந்துட்டு ஒரு சின்ன மிஷின் பவுலில் போட்டு அதுலேயே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மறுபடியும் ஸ்லோ ஸ்பீடில் வந்து ரன் பண்ண போகிறோம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். விஸ்க் வச்சு ஃபுல்லாகவே இதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க பேஸ்ட்ரி கிரீமை. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எக் யோக்கு கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. குக்கும் ஆகணும், ஆனால் அடி பிடிச்சிடவும் கூடாது. நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடணும். ஆனால் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால உடனே அடி பிடிக்கும். அதனால விஸ்க் வச்சு நல்லா சைடு ஃபுல்லாக எடுத்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மிஷின் பவுலில் போட்டிருக்கோம். மிஷின் பவுலில் போட்டு இந்த மாதிரி நல்ல ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே ரன் பண்ண விட்டுருங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சூடு ஆகும். எல்லாமே நல்லா மிக்ஸும் ஆயிரும். நம்ம மில்கில் வந்து 500 கிராம் பட்டர் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணாமல் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட நம்ம வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம பட்டரை ஆட் பண்ணும் போது முக்கியமான விஷயம் என்ன, இந்த மாதிரி லூஸ் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி லாஸ்ட்டாக மிக்ஸ் ஆகும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த 3 லிட்டர் மில்கில் ஆட் பண்ணாமல் நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு இந்த டைம்லனையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதில் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ ஆட் பண்ண வேணாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணாமல் இருந்தால் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் ஆக்கி இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட்ரி கிரீம் வந்து நல்லா ரன் ஆயிருச்சு. இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றுறோம். பவுலில் மாற்றும் போது இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றி க்ளீன் ட்ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இது வச்சதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ரொம்ப நேரமாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் உள்ளே தான் வச்சுருந்தேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் எடுத்து அதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நமக்கு பேஸ்ட்ரி கிரீம் வந்து திக்காயிரும். இதை வந்துட்டு இப்போ நம்ம லூஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நான் இங்கே வந்து டேனிஷில் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் செரி குரோசான் ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து டேனிஷில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டேனிஷ் வந்துட்டு நான் உங்களுக்கு குரோசான் பண்ணும்போது அது குரோசான் சீட்டிங் அதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம டேனிஷில் யூஸ் பண்ணுறோம். க்ரீம் வந்து பைப் பண்ணி அதுக்கு மேலே கார்னிஷ் வைக்கிறோம். மோஸ்ட்லி பேஸ்ட்ரி க்ரீம் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் டேனிஷ், ஃப்ரூட் டேனிஷ், ப்ளூபெரி டேனிஷ், அப்படி இல்லைனா குரோசானில் ஃபில் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் கொடுத்துருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்
பேஸ்ட்ரி க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க மிஸ்டேக் பண்றது மேக்ஸிமம் 2 இடத்துல தான் இருக்கும். அதாவது கார்ன்ஃபிளவர் போடும் போது நல்லா குக் பண்ணணும். அப்புறம் பட்டர் வந்துட்டு டைரக்டா மில்க்ல போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நான் 2வதா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் பட்டர் வந்துட்டு உங்களை 2வதா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனும் கொடுத்தேன். இப்போ வந்து நம்மளோட டானிஷ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேஸ்ட்ரி க்ரீம் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு நான் கண்டிப்பா தரேன். அதுபோல உங்களுக்கு பேக்கரி ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் என்னோட வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் செஃப்ஸ், லவ் யூ guys. நம்மளோட பெஸ்ட் பேஸ்ட்ரி க்ரீம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.